வணக்கம். கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்பிக்கை தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பதில கடந்த வாரம் மகாத்ரியா சொல்லியிருந்தாரு. அந்த நோட்டோட தான் லாஸ்ட் வீக் நம்ம எபிசோடையும் எண்ட் பண்ணியிருந்தோம். இன்னொரு சுவாரஸ்யமான வாழ்க்கை வாழ்வதற்கில்ல ஆன்மீகத்தை பத்தி நிறைய பேச போறோம். ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற விஷயம் எந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம மகாத்ரியா கிட்ட இந்த வாரமும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் கடந்த வாரம் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்பிக்கை தான் கடவுள், அந்த கான்சிக்வன்சஸ் தான் வந்து அந்த ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அந்த எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த வாரம் அதை எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு முதல் கேள்வி, why should we believe in that X factor, God அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லலாம். பட் why should we believe in that factor? எதுக்காக அது அந்த ஒரு ஃபேக்டர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும்? அந்த ஃபேக்டர் மேல நம்பிக்கை வைக்கணும்ன்றதோட நம்பிக்கை இல்லாம எதுவுமே கிடையாது. ஓகே, நம்மளை நம்பியான். இன்ஃபேக்ட் சுவாமி விவேகானந்தாவே என்ன சொன்னார்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் ஆஸ்திகன் கிடையாது, அவன் மேல ஒருத்தனுக்கு நம்பிக்கை இல்லைனாலே அவன் ஆஸ்திகன் ஆயிடுறான். ஸோ நம்ம நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு வண்டி எடுத்துட்டு போகும்போது நம்ம வந்துட்டு சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்துருவோன்றதுனால தான் நம்ம ரோட்ல ஓட்டிட்டு போறோம். நம்பிக்கை இல்லைன்னா ஓட்ட முடியாது. ஓகே, நம்ம வந்துட்டு எந்த ஒரு முயற்சி வாழ்க்கையில் எடுக்கும் போதும் நமக்கு வேணும்ன்ற அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும்ன்றதுனால தான் we are even going into the process. இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சா என் பசங்க நன்னா வந்துருவாங்கன்றதுனால தான் அந்த பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்க்கணும். இன்ஃபேக்ட் தூங்கினா காலைல திரும்பி எழுந்து போன்ற நம்பிக்கையில தான் தூங்குறோம், இல்லைன்னா தூங்க முடியாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. பட் இந்த நம்பிக்கையை வந்துட்டு நம்ம மேல நம்ம வளர்த்துக்கணும்னா, see, I am all the way subject to my own judgment. என்னோட நிறைகள், என்னோட குறைகள் எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ என்னை பத்தி எனக்கு இவ்வளோ தெரியுமா, எனக்கு வந்துட்டு அந்த நம்பிக்கையை வந்துட்டு ஃபுல் ஃபிளெஜ்ஜா வளர்த்துக்கிறது கஷ்டம். ஸோ எனக்கு வந்துட்டு ஐ நீட் டு borrow this strength from somewhere. அந்த borrowed ஃபேக்டர்ல அது என்ன மீறின ஒரு சக்தியா இருக்கணும். ஒரு ஆஸ்திகனுக்கு கூட இல்ல, அவனுக்கு அவன் மேல இருக்கிற நம்பிக்கை வந்துட்டு அவன் தலைவர் மேல இருக்கிற நம்பிக்கை தான், ஆர் அந்த கொள்கைக்கு மேல இருக்கிற நம்பிக்கை தான். ஆஸ்திகனா நடிக்க வந்தவங்க நிறைய பேரு அந்த டைரக்டர் மேல நம்பிக்கை, சினி இண்டஸ்ட்ரி மேல இருக்கிற நம்பிக்கை, ரசிகர் மேல இருக்கிற நம்பிக்கையில தான். எல்லா இடத்துலயுமே there has to be inner faith, and inner faith is always from a transcendental faith தான். எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க. அப்ப ஈஸியஸ்ட் வே டு புட் இஸ், unless you have faith in the manufacturer, you will not have faith in the product. இப்ப நீங்க S4 வாங்கினீங்களா, S5 வாங்கறதுக்கு போவீங்க. S5 பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சாம்சங் மேல இருக்கிற நம்பிக்கையை தான் நீங்க S4ல இருந்து S5 காமிக்க போறீங்க. ஐபோன் 5ல இருந்து நீங்க நாளைக்கு ஐபோன் 6 வாங்க போறீங்கன்னா, ஆப்பிள் மேனுபேக்சர் மேல இருக்கிற நம்பிக்கையை தான் நீங்க இந்த ப்ராடக்ட் மேல காமிக்க போறீங்க. சோ நான் ஒரு ப்ராடக்டை நம்பி ஆகணும்னா மேனுபேக்சரர் நம்பி ஆகணும், இல்லைன்னா ப்ராடக்டை நம்ப முடியாது. whoever that manufacturer for you is your God. ஓகே, அது வந்துட்டு நடிக்க வந்த நிறைய பேருக்கு கே பாலச்சந்திரா இருக்கலாம். ஓகே, பாட்டு எழுதினவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு அது தமிழ் இருக்கலாம், மொழியா இருக்கலாம். விவசாயிக்கு அது நிலம், மீனவனுக்கு கடல். சிலருக்கு ராமர், சிலருக்கு கிருஷ்ணர், சிலருக்கு இயேசு கிறிஸ்து, சிலருக்கு அல்லாஹ், சிலருக்கு மகாவீரர், யாரா இருந்தாலும். பட் டு டெவலப் ஃபெய்த் இன் த ப்ராடக்ட், யூ ஷுட் ஹேவ் ஃபெய்த் இன் அ மேனுஃபேக்சரர். தட் மேனுஃபேக்சருக்கு ஒரு வார்த்தை கொடுக்கணும். ஆன்மீகத்துல அதை கடவுள் அப்படின்னு சொல்றோம். சோ கடவுளுங்கிறது யாருக்குமே கான்ஸ்டன்ட் ஃபேக்டரே கிடையாது, ஒவ்வொருத்தங்களுக்கும் வேற வேற விஷயம் அப்படின்றது. அதனால்தான் நம்மளோட சம்பிரதாயத்துல இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒரு கான்செப்டே இருக்கு. சோ அதான் இப்படி சொல்லிடலாமே, உங்களுக்கு எது மேல யார் மேல நம்பிக்கை இருக்கோ அதுதான் உங்களோட கடவுள். ஓகே, நான் அடுத்த ஒரு கேள்வி வச்சிருந்தேன், அதுக்கு இதுலயே ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஏன்னா நான் கும்பிடாதனால எனக்கு என்ன தீங்கு இருக்க போகுது, வாட் இஸ் த ஹார்ம் அப்படின்ற ஒரு விஷயம், இதுலயே அதுக்கு ஆன்சர். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அது. கும்பிடணுமா? ஓகே, கும்பிடுறதுன்றதே ஒரு ரிச்சுவல். ஓகே, ஒரு டிசிப்ளின். அது அதாவது
சில சேஞ்சஸ் நமக்குள்ள எடுத்துன்னு வரணும்னா அதுக்கு சாரி டு இன்டரப்ட், கும்பிடுறது வழிபடுறதுன்றது ஒவ்வொரு இதுக்கும் அதை எதுக்கு நான் பண்ணணும், நான் பாட்டுக்கு நான் இருந்துட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த கேள்வி. இந்த வழிபாட்டு முறையே ஒரு டிசிப்ளின் தான். அதை வந்துட்டு கல்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு தான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் பிளாகை நம்ம சல்யூட் பண்றோம், இது ஒரு டிசிப்ளின். ஏன்னா எனக்கு இன்னும் வந்துட்டு கண்ட்ரி மேல ஒரு பேட்ரியாட்டிசம் இன்னும் வரல. அதை கல்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டிசிப்ளின் கொடுக்குறாங்க. இது வந்துட்டு நேஷனல் ஆந்தம் போடும்போது, ஜனகனை போடும்போது நிக்கணும், பிளாகை பார்த்தா சல்யூட் பண்ணணும், இது ஒரு டிசிப்ளின். அதை பிராக்டிஸ் பண்ண ஒருத்தரை பார்க்கும்போது வந்துட்டு நைஸ் டு மீட் யூ அப்படின்னு ஒரு டிசிப்ளின். அது கட்டி பிடிக்கிற வைத்தியம், வசூல் ராஜா, இது ஒரு டிசிப்ளின் as an expression of love. அந்த மாதிரி மதங்களும் சில டிசிப்ளினை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வழிபாட்டு முறைகள், அதுதான் கும்பிடுற முறைகள். just to intensify your faith, அவ்வளவுதான். அந்த நம்பிக்கையை வளர்க்கறதுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். முடிவெடுத்து நாளையிலேருந்து நான் நம்புறேன் அப்படின்னு பண்ண முடியாது. சோ அதுக்கு ஒரு டிசிப்ளின் தான் எண்ட் ரிசல்ட் will become நம்பிக்கை, ஃபெய்த். இதனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா எந்த நேரத்துக்குள்ள நீங்க இன்னும் போகலாம்? நான் என்னோட அடுத்த கேள்விக்கு முன்னாடியே நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இல்ல, நம்ம வந்துட்டு நம்பிக்கை தான் கடவுள், நமக்கு எது மேல நம்பிக்கை இருக்கோ அதுதான் நம்மளோட கடவுள், நம்பிக்கை தான் ஆன்மீகத்தோட அடிப்படை அப்படின்னு. அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து சரண்டர். சரணா கதி, கதின்றது ஒரு ஸ்டேட், இன் அ ஸ்டேட் ஆஃப் சரண்டர். ஓகே, எல்லா மதத்திலேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த சென்ட்ரல் குவாலிட்டி வந்துட்டு சரண்டர் தான். ஏன்னா கடவுள்ன்றது வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது, உணர வேண்டிய ஒரு விஷயம். புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் புக்ல படிச்சிடலாம். புக்ல வந்து சன்ரைஸை பத்தி நிறைய படிக்கலாம். பட் சன்ரைஸ் வந்து இல்ல, இஸ் நாட் டு பி அண்டர்ஸ்டுட், இட் ஹாஸ் டு பி ஃபெல்ட். அண்ட் சன்ரைஸ் நான் ஃபீல் பண்ணணும்னா இல்ல, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் அது கிடைக்கும். எவ்வளவு புக்கு படிச்சும் பிரயோஜனம் இல்லை. நீச்சல் கத்துக்கிறது எல்லாமே அத்தனை விஷயமே. சோ நம்ம பிகாஸ் நம்ம எல்லாத்தையும் நாலேஜ் மூலமா தேடினதுனால கடவுளோட தேடலும் ஃபுல்லா வந்து நாலேஜ் பேஸ்டா போயிட்டோம். புக்கா படிக்கிறோம், ஓகே, பட் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது, உணர வேண்டிய ஒரு விஷயம். உணர வேண்டிய ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அறிவு மூலமா மட்டும் தேட முடியாது, மனசையும் சம்பந்தப்பட்டு தான் பண்ணும். தட் இஸ் வேர் சரண்டர் கம்ஸ் இன். சரண்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஐ திங்க் இஃப் ஐ கேன் டேக் a few examples it will be much much better. கம்பராமாயணத்துல மட்டும்தான் இருக்கு. இன்ஃபேக்ட் வால்மீகி ராமாயணத்துல வந்துட்டு இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கூட கிடையாது. அதாவது ராமர் வந்து சீதையை கூட்டுட்டு லங்கால வந்துட்டு திரும்பி வந்துடுறாரு அயோத்தியாவுக்கு. அயோத்தியாவுக்கு வரும்போது சுக்ரீவனுக்கு வந்துட்டு ஒரு நாடு கொடுக்கறாரு, விபீஷணனுக்கு வந்துட்டு ஒரு நாடு கொடுக்கறாரு. அப்ப கொடுத்துட்டே இருக்கும்போது சீதை வந்துட்டு ராமர் கையில சொல்றான், இவங்க எல்லாருக்கும் உங்ககிட்ட இந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு, அதனால நீ கொடுத்துட்ட, அங்க அவனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை காமிக்கிறாங்க. அப்போ அந்த ஆஞ்சநேயரான அனுமான் கண்ணை மூடிட்டு ராமர் பேரை வந்து ஜபிச்சுட்டே இருக்காரு. இப்போ சீதா வந்து ராமர் கையில சொல்றாரு, எதிர்பார்க்க இருக்கிறவனுக்கு கொடுத்துடலாம், அவனுக்கு எதிர்பார்ப்பே கிடையாது, இப்போ அவனுக்கு நீ என்ன கொடுப்ப அப்படின்னு. இப்போ ராமர் சீதையும் வந்துட்டு ஆஞ்சநேயர் கிட்ட போனோடனே ஆஞ்சநேயர் கண்ணை திறந்து பார்க்கும்போது ராமர் வந்துட்டு ஆஞ்சநேயர் கிட்ட சொல்லுவார், இவங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால அவங்களுக்கு வேணும்ன்றதை கொடுத்துட்டேன். நீ என்ன எதிர்பார்க்கறன்னு எனக்கு தெரியல, நீ என்ன எதிர்பார்க்கறன்னு சொன்னேன்னா உனக்கும் கொடுக்கறேன்னு. அப்ப ஆஞ்சநேயர் வந்து ராமர் கிட்ட சொல்லுவார், நீ ஒன்னே எனக்கு கொடுத்துட்டியே, வேற என்ன உன்னால கொடுக்க முடியும், இவங்க அத்தனை பேரும் ஒந்த விரும்புறாங்க, நான் ஒன்னதான் விரும்புறேன், ஒந்த விரும்பல, எனக்கு நீ ஒன்னையே கொடுத்துட்டே, எனக்கு வேற எதுவுமே வேணாம். அப்ப ராமர் வந்து ஆஞ்சநேயர் கையில சொல்றார், நான் வந்து சொர்க்கத்துக்கு போகும்போது வைகுண்டத்துக்கு போகும்போது ஒன்னையும் கூட கூட்டிட்டு போறேன். அப்ப வந்து ஆஞ்சநேயர் வந்து ராமர் கையில கேட்பாரு, அந்த வைகுண்டத்துல நீ இருப்பியா? அப்ப ராமர் சொல்றார், ராமரா நான் இருக்க மாட்டேன், மகாவிஷ்ணுவா இருப்பேன், ராமரா இருக்க மாட்டேன். அப்ப ஆஞ்சநேயர் வந்து ராமர் கையில சொல்றார்,
நீயோ உன் பேரோ இல்லாத எந்த இடத்துக்கும் நான் வரமாட்டேன். அது வைகுண்டமே இருந்தா கூட நான் வரமாட்டேன். அப்போ ராமர் வந்துட்டு அனுமான் கிட்ட சொல்றாரு, நான் போக வேண்டிய ஒரு நேரம் வரும் இல்ல, அப்ப நான் போவேன்ல அப்படின்னு. அப்போ வந்துட்டு ஆஞ்சநேயர் வந்து ராமர் கிட்ட சொல்லுவார், உனக்கு உன்னை பத்தி தெரியல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட உன்னோட கதையை இங்க யாராவது சொல்லிட்டு இருப்பாங்க, உன் பேரை யாராவது இங்க ஜபிச்சிட்டு இருப்பாங்க, அங்கேயே நான் தங்கிடுவேன், உன் பேர் இல்லாத இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்டையர் ராமாயணத்துல வந்து அத்தனை பேரும் தான் வந்து ராமரை வந்து போய் கட்டி பிடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ராமர் போய் ஆஞ்சநேயரை வந்துட்டு அந்த சரணாகதி, அந்த பக்தியை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி போய் கட்டி பிடிச்சிப்பார். இது ஒரு கதைன்னு எடுத்துட்டா கூட ஓகே, இது ஒரு இதிகாசம் தான், இது ஒரு புராணம் தான் எடுத்துட்டா கூட நிஜமா நடந்ததா இல்லையான்னு, பட் இட் இஸ் an illustration of surrender. வந்து சொல்றாங்க இயேசு கிறிஸ்து கையில வந்துட்டு ஒன்னு வந்துட்டு சிலுவையில அறையறதுக்கோசரம் வராங்க, நீங்க போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்ப ஸ்பான்டேனியஸா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, if death is the gift of my Lord unto me, will I refuse it? மரணமே வந்துட்டு இறைவனோட பிரசாதமா இருந்தா அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேனே தவிர வேணான்னு சொல்ல போறது இல்லை. அதுதான் வந்து சரண்டர். ஓகே, அந்த சரண்டர் only will lead to that faith. So if the end result of spirituality is faith, the process to that end result is நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்கு, அது வந்துட்டு நம்மளை ஏதோ ஒரு பாதையில் நடத்தி போயிட்டு இருக்கு, அதுதான் நமக்கு நல்லது. சில சமயம் சில இடையூறுகள் வரலாம். போன வாரம் நம்ம வந்துட்டு விதிமதியை பத்தி பேசினோம். அதுல வந்து சில சமயம் வந்துட்டு எனக்கு ஏற்படுற விளைவுகள் என் வாழ்க்கையில ஏற்படுற ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு ஆரம்பம் அப்படின்னு எடுத்துன்னு போனோம்னா, consequences are not the end of life, consequences are the beginning of a life னு பார்க்கும்போது எல்லா விளைவுகளுமே ஏதோ ஒரு விதத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா தான் அமையும், ஒரு டேர்னிங் பாயிண்டா தான் அமையும். அண்ட் எத்தனையோ உதாரணங்கள் கொடுக்கலாம். இது அந்த சரண்டரோட all the consequences are not the end of my life but the beginning of life, அந்த சரண்டரோட அந்த ஃபெய்த்தோட வாழ்றது தான் ஆக்சுவல் அலைன்மெண்ட் டு ஆன்மீகம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், பிரேக்கு முன்னாடி தான் ரிலீஜியஸ் எக்ஸாம்பிள்ஸும் கோட் பண்ணீங்க. அது நீங்களே சொன்னீங்க, அது கதையா எப்படி வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் எதுக்காக இத்தனை ரிலீஜன் வந்துச்சு, இது யார் உருவாக்குனாங்க அப்படின்ற கேள்வி இப்ப நம்ம கேட்கறதோட, எதுக்காக இவ்வளவு ரிலீஜன் ஸ்டில் ப்ரிவைலிங், யார் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு அதனால சண்டைகளும் வந்து அக்ராஸ் த வேர்ல்ட் நடந்துட்டு இருக்குது. இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண முடியும், எப்படி பார்க்கலாம்? வெறி, அறியாமை, இது ரெண்டுமே வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல ஒரு அழிவை தான் உருவாக்கும். மதங்கள் பிரச்சனையான்னு கேட்டா பிரச்சனை கிடையாது. மதங்கள்ல இருக்கிற வெறி, மதவெறி, அண்ட் மதவெறிக்கு காரணம் வந்து அறியாமை. அதாவது நம்ம மதங்களே நம்ம யாரும் சரியா புரிஞ்சிக்கல. அதாவது மதம்ன்றது எப்படின்னா, திருவள்ளுவர் எழுதி வச்ச குறள்களை நம்மள நிறைய பேருக்கு நேர படிக்கும்போது புரியாது. ஸோ அதுக்கோசரம் வந்துட்டு கோனார் கைடுன்னு ஒன்று வரும், அதுதான் படிப்போம். அதை படிச்சாதான் அதோட அர்த்தம் புரியும். யாக்காவராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுன்னு இருக்கும். 8வது படிக்கும்போது இல்லை, எனக்கு யாக்காவராயினும் நாக்காக்கலேருந்து ஐ வில் நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இதை புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஒரு கோனார் கைடு எடுத்து படிப்பேன். அதுல சிலர் புரிஞ்சுருவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது புரியாதவங்க ஒரு தமிழ் டியூஷன் டீச்சரை வச்சுன்னு கத்துக்கணும்னு பார்ப்பாங்க. இந்த தமிழ் டியூஷன் டீச்சருக்கு அறியாம இருந்ததுன்னா வள்ளுவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்க மாட்டேனே தவிர, ஏன்னா கடைசியில வள்ளுவர் சொன்னது எனக்கு புரியாதனால தமிழ் டீச்சர் கையில போயிருக்கேன். இந்த தமிழ் ஆசிரியர் சொன்னதுதான் வள்ளுவர் சொன்னாருன்னு நம்பி சில சமயம் நான் சரியாம புரிஞ்சுக்காம கூட போயிடலாம். அந்த சொல்லிக் கொடுத்த அர்த்தம் கொஞ்சம் மாறி போச்சுன்னா எல்லாமே மாறி போயிடும். 2 விதமான தமிழ் வாத்தியாருங்க எனக்கு இருந்திருக்காங்க. ஆன்மீக தமிழ் வாத்தியாரும் இருந்திருக்காங்க, ஆஸ்திகர்களும் தமிழ் வாத்தியார் இருந்திருக்காங்க. ஒரே திருக்குறளை 2 விதமா சொல்லி கொடுத்துருக்காங்க, பிரமாதமா சொல்லி கொடுத்துருக்காங்க.
தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய் வருத்த கூலி தரும். இத வந்துட்டு ஆஸ்திகவாதியா இருந்த தமிழ்வாதியார் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி, அதாவது உன்னோட எஃபர்ட்ல தான் வந்துட்டு காட் வில் சப்போர்ட் யூ, அந்த எஃபர்ட் இல்லைன்னா காட் வில் நாட் சப்போர்ட் யூன்ற மாதிரி ஒரு தமிழ்வாதியார் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இதையே வந்துட்டு ஆஸ்திகனா இருந்த தமிழ்வாதியார் எப்படி சொல்லிக் கொடுத்தாருன்னா, தெய்வத்தால் ஆகாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரே கிடையாது, முயற்சி மெய் வருத்த கூலி தரும். சோ உன்னோட எஃபர்ட் தான் உனக்கு ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமே தவிர காட்னு ஒரு ஃபேக்டரே கிடையாது. அதுதான் வள்ளுவர் சொன்னாரு, தெய்வத்தால் ஆகாது. ஓகே, இப்போ எனக்கு அந்த டைம்ல வந்துட்டு நான் 8வது படிக்கும் போது எனக்கு வள்ளுவர் ஆன்மீகவாதியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என் தமிழ்வாதியா சொல்லிக் கொடுத்தது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திருக்குறள். இதுல வந்துட்டு நான் எதை அப்சர்வ் பண்ணிக்கிறேன்றது டிபெண்ட்ஸ் ஆன் விச் தமிழ் டீச்சர் ஐ ரெஸ்பெக்ட். ஸோ மதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுத்துன்னா, மதத்தை நமக்கு புரிய வைக்க வேண்டியவங்க நிறைய பேர் மதவெறியோட இருக்கிறதுனால, அண்ட் எனக்கு அதுல அறியாம இருக்கிறதுனால, அதை நான் புரிஞ்சின்ற விதத்துல rather than thinking for my God, I have been taught to think against. மதத்துல வந்துட்டு ஆன்டியே கிடையாது, ஃபீலிங்கே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியானிட்டியில சொல்லும் போது லவ் தை நெய்பர் ஆஸ் யூ லவ் தை செல்ஃப் தான் இருக்கு. ஓகே, லவ் தை கிறிஸ்டியன் நெய்பர் ஆஸ் யூ லவ் தை செல்ஃப்னு கிடையாது. ஓகே, அப்படின்னா எல்லாரையும் விரும்புன்னு தான் வந்துட்டு மதத்துல இருக்கே தவிர யாரையுமே வெறுக்கணும்ன்றதே மதத்துல கிடையாது. லவ் யுவர் எனிமீஸ் தான் பைபிள்ல இருக்கு. எனிமீஸ கூட லவ் பண்ணணும், நம்மளால ஃப்ரெண்ட்ஸையே லவ் பண்ண முடியல. சோ இதை நம்ம எடுத்து ஒழுங்கா கத்துக்கும் போது நமக்கு வந்துட்டு மதத்தினால நடக்கிற இத்தனை சர்ச்சைகள் வரவே வராது. வாழ விடுதான் எசன்ஸ் ஆஃப் ஜெயினிசம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் வெஜிடேரியன், நீயும் வாழு, மற்ற எல்லா உயிரினங்களையும் மனிதர்களையும் சேர்த்து வாழ விடுதான் எசன்ஸ். இதை ஒழுங்கா சொல்லி கொடுத்தா இத்தனை பிரிவினை வரத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இஸ்லாம்ல நீ சாப்பிடும் போது இஃப் யுவர் நெய்பர் இஸ் ஸ்டார்விங், உங்க பக்கத்து வீட்டுல யாராவது சாப்பிடாம இருந்தாங்கன்னா நீ முஸ்லிமே கிடையாது. சோ நீ சாப்பிடுற அந்த கொஞ்சத்தையும் பகிர்ந்து சாப்பிடு, அதுதான் மதத்துல இருக்கு. பட் சமம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அந்த ட்ரூ எசன்ஸ் சொல்லிக் கொடுக்காம டிஸ்டார்ட் பண்ணி சொல்லிக் கொடுத்ததுனால தான் இத்தனை பிரச்சனைகளும் இருக்கு. ஓகே, ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெரிய ஆன்சர் அது. பட் ஆனா அது ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிருக்கிறீங்க. எல்லாரும் ஒரு தப்பு செய்யறப்போ இது கர்மா, இந்த இடத்துல நான் தப்பு செய்யணும் இருக்குது, கர்மா படி நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காரணத்தையும் சொல்லிட்டு, ஏன் அவங்க கொஞ்சம் கூட ஒரு நல்ல விஷயம் செய்யணும், ஒரு நல்ல எஃபர்ட் போடணும்னு யாருமே ட்ரை பண்றதே கிடையாது. நம்ம எல்லாருமே கர்மா மேல பழிய போட்டு இது இப்படிதான் இருக்குது அப்படின்றத போயிடும். ஸோ அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண முடியும்? எல்லாமே கர்மா மேலேயே பழிய போட்டு நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாமா? ஆஸ் யூஷுவல் இதையும் நான் 2 பாகமா எடுத்து தான் ஆன்சர் பண்ண போறேன். எந்த ஒரு விஷயத்தையுமே இல்லை நம்ம பொறுப்புணர்ச்சியோடு எடுத்துக்கலாம், பொறுப்பு இல்லாம எடுத்துக்கலாம். பொறுப்புணர்ச்சியோடு எடுத்துட்டோம்னா நமக்கும் முன்னேற்றம், மற்றவங்களுக்கும் முன்னேற்றம். பொறுப்பு இல்லாம எடுத்துக்கும் போது நமக்கும் அழிவு, மற்றவங்களுக்கும் அழிவு. எதுவா இருந்தாலும் சார், எலக்ட்ரிசிட்டி இஸ் அ போட்டன்ட் ஃபோர்ஸ். இதை வச்சுட்டு நான் ஆக்கலாம், அழிக்கலாம். அட்டாமிக் எனர்ஜி இஸ் அ போட்டன்ட் ஃபோர்ஸ். இதை வச்சு நான் ஆக்கலாம், அழிக்கலாம். பேச்சாற்றல்ன்றது ஒரு அரிய சக்தி. இதை வச்சு 4 பேரை வளர்க்கலாம், இல்ல 4 பேர்களை வெறியர்களா மாத்தலாம். எல்லாமே ஒரு சக்தி தான். இதை ரெஸ்பான்சிபிளா நான் யூஸ் பண்ணும்போது ஐ கிரியேட், இர்ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணும்போது ஐ டெஸ்ட்ராய். அதே மாதிரி நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்கு, அதனால சில விளைவுகள் நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்றதுதான் பேசிஸ். அந்த சக்திக்கு நிறைய பேர் வச்சிருக்கோம். கர்மா, விதி, லக்கு, காட், நேச்சர், உன்னோட ராசி பிரகாரம், ஜாதக பிரகாரம், இது உனக்கு 7 நாட்டு சனி, கெட்ட நேரம், நல்ல நேரம், நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சிருக்கோம். We can't go into the details in a short program. But factors beyond us இருக்கு. பொறுப்புள்ள யாருமே இந்த விளைவுகளை வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பமா பாக்குறாங்க. சோ அந்த அக்செப்டன்ஸ் என்னன்னா, முடிஞ்சு போனது தான்.
நடந்தது நடந்துச்சு. இதுல நான் எவ்வளோ என்னோட மூளையை வேஸ்ட் பண்ணாலும், எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாலும் இதை என்னால மாத்த முடியாது. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு இங்கேருந்து இதை எப்படி எடுத்துட்டு போக முடியும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது இங்கேருந்து போன ஒரு ஆத்மாவை சவுத் ஆப்பிரிக்கால பிளாட்ஃபார்ம்ல தூக்கி போட்டாங்க. அதை முடிவா பார்க்காம ஆரம்பமா பார்த்ததுனால ஒரு ஆத்மா மகாத்மா ஆனார். ஒரு மரணத்தை பார்த்துட்டு தான் ஒரு ஸ்கூல் டீச்சர் மதர் தெரசாவா மாறினாங்க. ஒரு விளைவை அவங்க முடிவா பார்க்காம அதை ஒரு ஆரம்பமா பார்த்ததுனால போனாங்க. ஸோ கர்மாவை நம்ம ஒரு முடிவா பார்க்கலாம். ஏதாவது வாழ்க்கையில சரியா போகும்போது என்ன பண்ண முடியும்? ஓகே, இதெல்லாம் கர்மா தான், என் கர்ம பலன்னு பார்க்கும்போது ஐ திங்க் வி ஆர் அப்ரோச்சிங் இட் irresponsibly. அதையே நம்ம பார்க்கும்போது இல்ல, அதாவது அவரோட குழந்தையோட மரணத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மரணம் இன்னொரு தடவை வரக்கூடாதுன்றத முடிவா பார்க்காம ஆரம்பத்தினால பார்த்ததுனால தான் பென்சில்னு இன்வென்டே பண்ணார் அவர். அண்ட் அது வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எத்தனையோ பேரோட லைஃப் சேவ் பண்ணிது. ஸோ த ரெஸ்பான்சிபிள் வே டு லுக் அட் கர்மா இஸ் இட் இஸ் நாட் த எண்ட், இட் இஸ் அ பிகினிங். ஃபியூச்சரிஸ்டிக் டைரக்ஷன் கொடுக்கும்போது அது நமக்கும் ஆக்க சக்தியா முடியும், மற்றவங்களுக்கும் அது ஒரு கிரியேட்டிவ் ஃபோர்ஸா முடியும். இட்ஸ் நாட் த எண்ட், இட்ஸ் த பிகினிங் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ இந்த எபிசோடோட ஆல்மோஸ்ட் நம்ம இன்னைக்கு வந்தாச்சு. பட் ஆனா அடுத்த எபிசோடோட பிகினிங்கா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த எபிசோட எதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்? ஒன்னு, ஐ திங்க் மதம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய குவெஸ்டன்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ அந்த குவெஸ்டன்ஸ் எடுத்துட்டு லெட்ஸ் ஆன்சர். லைக் நம்ம முடிவு எடுத்த மாதிரி நமக்கு வேணும்ன்றத நேயர்களுக்கு கொடுக்கறதோட நேயர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்றதை எடுத்து கொடுக்கணும். ரெண்டாவது, ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் தியானம், எண்ணம் இல்லாமல் இருக்கிறது இட்ஸ் a very very important factor for your spiritual growth. அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. மகாத்ரியா சொன்ன மாதிரி உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகளை தந்தி டிவிக்கு feedback@dttv.in அப்படின்ற மெயில் ஐடிக்கு அனுப்பலாம். இல்ல தந்தி டிவியோட அட்ரஸ்க்கும் நீங்க போஸ்ட் பண்ணலாம். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்கூடா உங்களுக்கு ஒரு மெயில்ஸ், உங்களோட கொஸ்டின்ஸ், உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் கால்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கு. இந்த உற்சாகம், இந்த நம்பிக்கை எங்களுக்கும் ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அந்த நோட்டோட இந்த வாரம் எபிசோட நம்ம முடிச்சுட்டு அடுத்த வாரம் ஒரு புதிய பிகினிங்கோட, புதிய ஆரம்பத்தோட நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.